ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசியோட பின் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்கு போகலாம். ஆக்சுவலாக நம்ம மொபைல் மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி, அதாவது ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசின்ற ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட பின் டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம கிளாஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆடியோ ஐசியோட நம்மளோட பின் டீடைல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லவுட் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளோட ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர். நிறைய பேர் ஆடியோ ஐசிக்கும் ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஆடியோ ஐசின்னு ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி நம்ம தனியாக பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஆடியோ ஐசி இருக்குன்னா அதோட கண்ட்ரோல் லவுட் ஸ்பீக்கர், மைக்கு, இயர் ஸ்பீக்கர் மூணையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளோட ஆடியோ ஐசி. ஒருவேளை நம்ம மொபைலில் வந்து ஆடியோ ஐசி தனியாக இல்லைன்னா இப்போ பவர் ஐசியோட இன்டர்ஃபேஸ் பண்ணிடுறாங்க, அது மைக்கையும் இயர் ஸ்பீக்கரையும் கண்ட்ரோல் பண்ணுது. பட் லவுட் ஸ்பீக்கரை அதோட செக்ஷன் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையரோட ஐசியோட வேலை என்ன அப்படின்னா லவுட் ஸ்பீக்கரோட அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் செய்யறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓவரால் சவுண்ட் என்ஹான்ஸ் செய்யறதுக்கும் ஹை எஃபிஷியன்சியில் லோ நாய்ஸ் அவுட்புட்டாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்மளோட ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி. இன்னொரு யூஸ்ன்னு சொன்னா ஐசிக்குள்ள ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனுக்காக அப்ளிகேஷனும் இருக்கும் இதுக்குள்ளே அந்த ஐசிக்குள்ளே. சரிங்களா? நார்மல் அவுட்புட்டோட 90% வந்து லவுட் ஸ்பீக்கர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் செய்யும். அதான் இந்த ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசியோட வேலை. தனியாக ஆடியோ ஐசி இருந்துச்சு அப்படின்னா ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசின்றது என்னது இருக்காது. ஸோ வித்தியாசங்களை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பின் டீடைல்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா INN INP அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட் நெகட்டிவ், இன்புட் பாசிட்டிவ் சொல்லுவோம். இந்த ரெண்டு சிக்னல் பின்னானது நம்மளோட ஆடியோ ஐசிலேருந்து வரக்கூடியது. ஒருவேளை ஆடியோ ஐசிலேருந்து நம்ம டேரெக்டாக பவர் ஐசிலேருந்து வரக்கூடியதான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா அங்கேருந்து ஆடியோ ஐசிலேருந்து வரக்கூடிய இன்புட் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220 பிகோ ஃபேரட். ஸோ எதுக்காக அது கொடுத்துருக்காங்க? அந்த ரெண்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அது சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வரக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ், அதாவது INN ஒரு நெகட்டிவ் சிக்னல், INPனா ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அப்படி வரும்போது எனக்கு ஏசி மற்றும் டிசி சிக்னலாக வரும். ஸோ அப்போ இந்த பின்ன இந்த கெப்பாசிட்டி எதுக்கு அப்படின்னா எனக்கு டிசி சிக்னல் பிளாக் பண்ணி ஏசி சிக்னல் மட்டும் அலோவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய நாய்ஸ் சிக்னலை வந்து கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் செய்யும்போது சிக்னலை கப்புள் பண்ணும், இதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்று ஹை ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபேஸில் இன்புட் சிக்னலை குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாமல் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த கெப்பாசிட்டி பயன்படுத்துவாங்க. ஒருவேளை இந்த கெப்பாசிட்டி ஃபெயிலியர் அப்படின்னா நீங்கள் எத்தனை தான் நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கரை மாற்றினாலும் அந்த இறைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து பாடலை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கெப்பாசிட்டியில் தான் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VDD. இது முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ இந்த VDDன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸோட இன்புட் வோல்டேஜ், அதாவது நம்ம VBAT அல்லது VPH பவர் 3.7 வோல்ட் ஆனது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நம்மளோட ஐஸ் போகும். அண்ட் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து பவர் ஐஸ்லேருந்து வரக்கூடிய வோல்ட் தான் இது. ஸோ அடுத்து பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்கன்னா C1P C1N அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் பம்ப் பாசிட்டிவ், சார்ஜ் பம்ப் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின். ஸோ அடுத்து பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்கன்னா C1P C1N சொல்லக்கூடியது. அடுத்து C2P C2N சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பம்ப் பாசிட்டிவ், சார்ஜ் பம்ப் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா சஃபிஷியண்டாக இருக்காது. ஸோ சஃபிஷியன்ட் இல்லாத பட்சத்தில் எனக்கு இந்த இடத்துல இந்த சார்ஜ் பம்ப் ஆனது எனக்கு வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பின் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலம் நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கு அவுட்புட் ஆனது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இந்த PVD எதுக்காகனா சார்ஜ் பம்புக்கான வோல்டேஜ் ஆனது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது VOP VON, அதாவது நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். இதுதான் நம்மளோட அவுட்புட் பின்னு. ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் சிக்னலாக வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து எனக்கு என்ன ஆகுது, மியூசிக் பிளே ஆகுது, சம்திங் எல்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறது காரணம் இந்த ரெண்டு பின் மூலம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பின் SHDN அப்படின்னு சொல்லக்கூடிய பின், அதாவது ஷட் டவுன் பின் கூட சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இதோட வேலை என்ன அப்படின்னா எனக்கு 0 வோல்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஐசி வேலை செய்யணும். அதாவது இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி ஆனது வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பின்னுக்கு வந்து 0 வோல்ட்ல இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஒருவேளை சம்திங் ஏதோ ஒரு வோல்டேஜ் வருது அப்படின்னா எனக்கு இந்த இதில் வேலை செய்யும். ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் ஆனது எனி டைம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. அப்படி ஒர்க் ஆனால் பேட்டரி சோர்ஸ் வந்து நம்ம சீக்கிரம் ட்ரெயின் ஆன காரணத்தினால இந்த ஷட் டவுன்ற ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. எப்போ எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வருதோ எனக்கு ஐசி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். எனக்கு 0 வோல்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு ஐசி வேலை செய்யும். அப்போ மட்டும்தான் நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசியோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? சம்பந்தமா ஒரு சர்க்யூட் வித் வோல்டேஜ் செக்கிங் அடுத்து வரக்கூடிய வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.